இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, ஆண்டின் பொதுக்காலம் 12வது வாரத்திற்குரிய வாசகங்களை வாசித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்கள் ஓமையின் நாட்கள். ஆண்டவர் ஓமைகள் வாயிலாக நமக்கு பலவற்றை சொல்ல முயற்சி செய்கிறார். இந்த உவமை என்று சொன்னால் என்ன என்றால், ஒரு எடுத்துக்காட்டு போல ஒரு காரியத்தை சொல்லி அது ஒரு பெரிய பொருளை நமக்கு உணர்த்துவதற்கு முயற்சி செய்யும். அன்பு குழந்தைகளே, அப்படி பார்க்கிற பொழுது இன்றைய இந்த நற்செய்தி வாசகம் ஒரு நாள் நடந்த நிகழ்வு. ஆனால் அந்த நிகழ்விலிருந்து நமது வாழ்வு முழுவதையுமே புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தத்துவத்தை நமக்கு இது சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், ஒரு சிலருக்கு வாழ்க்கை புரியாத புதிராக இருக்கும், ஒரு சிக்கலாகவே தெரியும். இது ஏன், எதனால் இப்படி நடக்கிறது, இதில் என்ன பிரச்சனை என்று தெரியாமல் திணறி கொண்டிருப்பார்கள். திடீரென்று ஒரு நாள் ஏதோ ஒரு நிகழ்வில், ஒரு சம்பவத்தில் ஒரு சின்ன வெளிச்சம் கிடைக்கும். அந்த ஒரு சம்பவத்தில் கிடைக்கின்ற வெளிச்சம் எல்லா முடிச்சுகளையும் அவிழ்த்துவிடும். அதுவரை அறியாமையில் வாழ்ந்த, குழப்பத்தில் வாழ்ந்த, தன்னை சுற்றி என்ன நடக்கிறதே என்று தெரியாத அளவிற்கு ஒரு தத்தளிப்பு, மூளை பரபரத்து கொண்டு தான் இருக்கும், மனம் எதையாவது பற்றி கொள்ள வேண்டும் என்று துடித்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அது என்னவென்றே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு இடத்தில் ஒரு புள்ளி, இது ஒரு குறிப்பிட்ட சூழலுக்கு மட்டுமல்ல, 2 வயதிலிருந்தே ஒரு நபர் ஒரு ஏமாளியாக அல்லது விவரம் தெரியாதவராக அல்லது அவரை பலர் ஏமாற்றுகிற ஒரு சூழல் படைத்தவராகவே வாழ்ந்து கொண்டு வருகிறார். திடீரென்று வாழ்வில் ஒரு நாள் ஒரு சில சம்பவங்கள் நடக்கின்றன. அந்த சம்பவம் அவருக்கு வாழ்வின் இன்னொரு கோணத்தை கற்றுக் கொடுக்கிறது. அதிலிருந்து அவர் தெளிவடைந்தவராய் அதற்கு அடுத்து நடக்கிற எல்லா நிகழ்வுகளிலும் ரொம்ப கிளியராக இருக்கிறார். அவன் நமக்கே ஆச்சரியம். அந்த ஆளை திரும்ப பார்க்குற பொழுது, நீங்கள் எப்படியா இவ்வளோ விவரமாக பேசுகிறீங்க? அப்படி தான் சாமி, கொஞ்சம் விவரம் தெரியாமல் இருந்தேன். எதாக இருந்தாலும் என்னாட்டான்னு அப்படியே ஓடி ஓடி அங்கங்குமா கேட்பேன். ஒரு தடவை வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழல் வந்தது. முதல் முறையாக அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு வயது 42. ஆனாலும் நான் ஒரு பச்சை பிள்ளையைப் போல தவித்தேன், புலம்பினேன், அழுதேன், குழம்பினேன். ஆனாலும் ஒரு வழியாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தேன். அதற்கு பிறகு எனக்குள்ளே இந்த வாழ்க்கையை பார்க்கிற பார்வையே மாறிவிட்டது. மனிதர்களை புரிந்து கொள்ளுகிற விதமே மாறிவிட்டது. எந்த சம்பவம் நடந்தாலும் சரி, அந்த பின்னணிக்கு போய்வேன். எனக்கு அது சில தெளிவுகளை கொடுக்கும். இது உங்கள் எல்லோருக்கும் தெரிவது போல் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வின்சன் சர்ச்சில் என்று ஒருத்தரை சொல்வார்கள். 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஏறக்குறைய இங்கிலாந்து தோல்த்து விடும் என்கின்ற நிலைக்கு வந்துவிட்டது. ஏனைய நாடுகள், குறிப்பாக ஹிட்லர், முசோலினி இவர்களுடைய அந்த கூட்டணிகள் மிக வலுவாக ஜெயித்து கொண்டு வருகிறது. எனவே அவர் ஒளிந்து கொள்ளுகிறார், ஒரு குகைக்குள் ஓடிப்போய். அப்போது அந்த குகை வாசலிலே ஒரு நூலாம்படை கூடு கட்டி கொண்டிருக்கிறது. இவர் உள்ளே போகிறார். அது உடைந்தவுடன் திரும்பவும் கூடு கட்டுகிறது. அந்த பக்கமாக இவரை தேடிக்கொண்டு வந்தவர்கள் பார்த்து விட்டு சொல்லுகிறார்கள், இந்த ஆள் குகைக்குள்ளே போயிருப்பானா? இல்லை, நூலாம்படை இருக்கிறது. அப்போ அவருக்கு அது சொன்னதாக வரலாற்றாய் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏன்னா, அடடா, ஒரு நூலாம்படை என்று சொல்லப்படுகிற ஒரு சிலந்தி தன்னுடைய கூடு அருந்தவுடன் தன்னுடைய முயற்சியை விடாமல் மீண்டும் மீண்டும், நான் ஒரு மனிதன், இந்த போரில் தோற்றால் மரணம், ஆனால் வாழ்ந்தால் நிச்சயமாக போரில் வெற்றியோடு தான் என்று அவர் போருக்கு மீண்டும் படைகளை திரட்டியதாகவும் அந்த படைகள் கடைசியிலே வெற்றி பெற்றதாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது. இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு காரியம் என்ன, இந்த நூலாம்படை நிகழ்வு என்பது எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கலாம், இவருடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ முறை நடந்திருக்கலாம். ஆனால் இவருடைய அந்த மனம் ஒரு கட்டமைப்பிற்குள் இருக்கிற பொழுது, இப்படி ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது, இந்த சம்பவம் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டது. பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி பகுதி மட்டும் எடுத்திங்கன்னா, ஒரு நாள் மாலை நேரம். மாலை நேரம்னா என்ன? இருண்ட நேரம். நம்முடைய வாழ்க்கை பெரும்பாலும் ஒரு பயணம்.
ஆனால் பகல் பொழுது பயணம் போல் நமக்கு இல்லை, இரவு நேர பயணம் போல் இருக்கிறது என்று இது நமக்கு சொல்லுகிறார். அக்கறைக்கு சொல்வோம் வாருங்கள் என்று கடவுள் அழைக்கிறார். எல்லோரையுமே கடவுள் அப்படித்தான் சொல்லுகிறார். நீ படைக்கப்பட்டு விட்டாய் மகனே மகளே, ஆனால் அக்கறைக்கு வா. அக்கறைக்கு போக வேண்டும் என்றால் படகு தண்ணீரை கடந்து போக வேண்டும். தண்ணீரில் கடந்து போகிற பொழுது அங்கே துன்பங்களும் துயரங்களும் இதோ சோதனைகளும் வேதனைகளும் கண்டிப்பாக இருக்கும். எனவே இதற்கு கூட ஒரு பழமொழி சொல்லி வைக்கிறார்கள். கரையில் இருக்கிற படகு பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது, ஆனால் அந்த படகு படைக்கப்பட்டதின் நோக்கம் அது அல்லவே. எப்படியோ நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும், வாழ்க்கையை கடந்தாக வேண்டும், அக்கறைக்கு போயாக வேண்டும். சின்ன குழந்தைகள் அது வாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்க, எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷம். ஆனால் உங்களை கேட்டாலும் சொல்லுவீங்களா, ஆமாம் சின்ன பிள்ளையாகவே இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் சாமி, ஏன் தான் வளர்ந்தோமோ, வளர்ந்ததுனால தானே சாமி இதெல்லாம் கஷ்டம். ஆனால் சின்ன பிள்ளையாகவே இருக்க முடியாதுல்ல. அப்படி ஒரு கொடுப்பினை யாருக்குமே கிடையாது. கடவுளே மனிதனாய் வந்தால் கூட வளர்ந்தாக வேண்டும், போதித்தாக வேண்டும், சிலுவை சுமந்தாக வேண்டும், உயிர்த்தாக வேண்டும், வாழ்ந்தாக வேண்டும். பயணம் எல்லோருக்கும் அப்படித்தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டம். குழந்தை பருவம் என்பது ஒரு கட்டம், வாலிப பருவம் என்பது ஒரு கட்டம், இதோ இளமை பருவம் என்பது ஒரு கட்டம், முதுமை பருவம் என்பது ஒரு கட்டம், அதுக்கு பிறகு முடிவு என்பது ஒரு கட்டம். இல்லை நான் ஒரு 200 வருஷம் வாழ்ந்துக்கிறேன், நீங்கள் கடவுள்கிட்ட கேட்டால் கொடுப்பாரு, வந்தால் வச்சுக்க வாழ் 200 வருஷம் போதுமா, இல்லை ஒரு 50 வருஷம் கொடுங்க ஆண்டவரே, சரி போ 250 வருஷம் வச்சுக்க. 250வது வருஷம் முடிஞ்ச அன்னைக்கு வந்து சரி தம்பி எப்படி வேலை முடிஞ்சதில்ல போமா அப்படின்னு சொல்லித்தானே ஆகணும். 250வது வருஷம் வராமலேவா பேரும்? சரி 5000 வருஷம் கேளுங்க. இந்த முனிவர்கள்லாம் காட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி 5000 வருஷம் முடிஞ்ச அன்னைக்கு வந்து கதவை தட்டுவாரா இல்லையா? எனவே இதைத்தான் சொல்லுகிறது, அக்கறைக்கு நீங்கள் போயே ஆக வேண்டும். இது வாழ்வின் தன்மை. ஒரு பள்ளிக்கூடம் என்றால் எல்கேஜி யூகேஜி 12th முடித்து வெளியில் போய்த்தான் ஆகணும். காலேஜ் நுழைஞ்சாச்சுன்னா அடுத்து வேலைக்குன்னு சொல்லி வெளியில் போய்த்தான் ஆகணும். இதெல்லாம் வாழ்வின் கடந்து போய்த்தான் ஆக வேண்டும். அதான் அக்கறைக்கு சொல்வோம் வாருங்கள், அதான் கடவுள் கொடுக்கின்ற அழைப்பு எல்லோருக்கும். எனவே நீங்கள் பாதுகாப்பாய் ஒரு கரையிலேயே நின்று கொண்டு இருத்தல் என்பது ஆகாத காரியம். ஒருவேளை அப்படி நிற்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோ, நான் வேலைக்கே போக வேண்டாம், எங்கள் அப்பா எனக்கு தேவைக்கு சேர்த்து வச்சுருக்கான், எனக்கு கீழே நிறைய வேலையாட்கள் இருக்காங்க, நான் குடிச்சு அழித்தாலும் கூட பரவாயில்ல, நான் ஊதாரித்தனமாக செலவழித்தாலும் கூட பரவாயில்ல, எனக்கு 7 தலைமுறைக்கு சொத்து இருக்குது, அதனால் நான் அக்கறைக்கு கடந்து போக வேண்டிய அவசியமே கிடையாது, நான் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை, கவனமாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு ஆள் இருக்காமனே வச்சுக்கோமே, பயணப்படவே வேண்டாம்னே வச்சுக்குவோமே. அந்த படகு கரையில் எத்தனை வருஷம் நின்றோம்? கடந்து போன படகு சவால்களை சந்திக்கும், பிரச்சனைகளை சந்திக்கும், சந்தித்து அடுத்து கரையை போய் சேரும். இந்த கரையிலே நிற்கலாம் ஒரு படகு, அது ஒரு 500 வருஷத்துக்கு நிற்குமா? அது எப்படி நிற்கும்? அதுவும் தான் காற்றடிக்க அந்த உப்பு காற்று கடல் காற்று வந்து ஒட்ட துருபிடித்து விடும். மரமாக இருந்தால் செமித்து விடும். எப்படியா இருந்தாலும் உடைந்து தான் போகும். இந்த வாழ்க்கையினுடைய தன்மை அப்படித்தான். நீங்கள் அக்கறைக்கு போனால் குறைந்தபட்ச திருப்தியாவது கிடைக்கும். என்ன திருப்தி? அப்பா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்டா, கஷ்டமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ முட்டி மோதி பார்த்தோம், இப்படி வந்தோம் அப்படி வந்தோம், எவன் எப்படி போனானோ அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோங்கிற ஒரு அடிப்படை திருப்தியாவது இருக்கும். இங்கே தான் நீங்கள் சபை உரையாளர் புத்தகத்தை வாசிக்கணும். அவர் இந்த திருப்தியை பற்றி மீண்டும் மீண்டும் சொல்வார். மன அமைதியை பற்றி, நிறைவு என்பது எதில் இருக்கிறது? பயணப்பட்டோம் என்கின்ற நிறைவாவது இருக்கும். ஆனால் கரையிலேயே நின்றது கடைசியில். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார். யோபுவுக்கு உனக்கு தெரியுமா பூமி எப்போ தொடங்கிச்சுன்னு உனக்கு தெரியுமா? இந்த கடல் எல்லாம் கட்டுப்பட்டு நிற்கல, யாருக்கு கட்டுப்பட்டு நிற்கணும் உனக்கு தெரியுமா? அல்லது இந்த காட்டு எருமைக்கு கொம்பு ஒத்த கொம்பு தான், ஆனால் அந்த ஒத்த கொம்பில் எவ்வளோ பலம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அந்த கொம்பில் கொண்டு போய் பலத்தை எவன் வச்சான்னு உனக்கு தெரியுமா? இப்படி எதுவுமே தெரியாத நீ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எதுக்காக அலட்டிக்கிற? பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சிற்றறிவை கொண்டு கரைக்கு போக வேண்டும், அடுத்த கரைக்கு போக வேண்டும், அவ்வளோதான். நமக்கு கிடைத்திருக்கிற சின்ன ஆற்றலை கொண்டு
ஒவ்வொருவருக்கும் என்ன திறமை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, என்ன ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து கொண்டு பயணப்பட்டே ஆக வேண்டும். அவ்வளோதான். அக்கறைக்கு போவோம். மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு இதோ படகுகளாய் பயணம் செய்தார்கள். மனிதன் தனிமையை சந்தித்தாக வேண்டும். தனிமையை சந்திக்காத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. 5 குழந்தைகள் இருக்கட்டும், அதுக்கு பிறந்த 10 பேரப்பிள்ளைங்க இருக்கட்டும், கணவன் மனைவி இன்னும் உயிரோடவே இருக்கட்டும், ஆனாலும் எல்லாம் ராத்திரி தூங்கி கொண்டிருக்கட்டும், திடீரென்று ஒரு மணிக்கு உங்களுக்கு முழிப்பு வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் கொரட்டை விட்டு என்ன நடக்குன்னே தெரியாமல் தூங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தனியாக உட்கார்ந்து தூக்கம் வரல அப்படின்னா என்ன நடக்கு இந்த உலகத்தில்? இதுவெல்லாம் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்குது? இதுவளுக்காகத்தானே உழைச்சோம் அப்படிங்கிற சிந்தனை தன்னா எரியாமல் உள்ள ஓடத்தான் செய்யும். அதாவது தனிமை என்பது உறவே இல்லாத மனிதனுக்கு இல்லை. சரி, உறவோடு வாழுகிற மனிதர்கள் நீங்கள், உங்களை சுற்றி இதே போல் பெருங்கூட்டமே இருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் எல்லாரும் நீங்கள் வீட்டில் இருங்க, நாங்கள் இந்த போயிட்டு வரோம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு அவசரமாக கிளம்பி போயிட்டாங்க. காலையில் போயிட்டு சாயந்தரம் தான் வராங்க. நாள் முழுவதும் நீங்கள் தனிமையை சந்தித்தாக வேண்டும். நீங்கள் பெருங்கூட்டத்தில் இருந்தாலும் சில சமயத்தில் எல்லாருக்கும் மத்தியில் தான் இருக்கிறோம். திருவிழாவே நடந்துக்கிட்டு இருக்குது. திருவிழா கூட்டம் ஜேன்னு இருக்குது, எல்லாம் நடக்குது. இந்த அது இதுன்னு ஆட்டம் பாட்டம், இந்த மேளம் தாளம் சப்பரம் எல்லாம் நடக்குது. ஆனால் நம்ம எரியாமல் நமக்குள்ளே நாம் தனியாக இருக்கிறோம் என்கின்ற உணர்வு வருவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. நிறைய மனிதர்கள் அதை சந்திக்கிறார்கள். எனவே தனியாய் வாழ்தல் அல்லது தனியாய் இருத்தல் என்பதுதான் யதார்த்தம். கூட்டத்தோடு வாழ முயற்சி செய்கிறோம். ஆனால் தோட்டத்தில் இருந்தாலும் மொத்தமாக 1000 மரமாக நின்னாலும் ஒவ்வொரு மரமும் தனித்தனியாக தான் நிற்கும். பக்கத்தில் மரம் இருக்குன்னு இது நினச்சிக்கிடலாம். ஆனால் அந்த மரம் தனி, இந்த மரம் தனி. தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேற தான். உன் தலைவலியை நீ தான் தாங்க முடியும், உன் தலைவலியை நான் வாங்கிட முடியுமா? உன் வைத்த வலியை நான் என்ன கூடவே உட்கார்ந்து ஐயோ தலைவலிக்கோ அப்படின்னு வேணால் தலைக்கு தைலம் போட்டு விடலாம். ஆனால் உன் தலைவலியை யார் தான் தாங்கணும்? நீ தான் தாங்கணும். உன் பல்லு வலியை நான் வாங்கி இல்லை ஆண்டவரே, இவங்க பல்லு வலி எனக்கு ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டு, இது என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என் பிள்ளை, அதனால் பல்லு வலியை நான் தாங்கிக்கிறேன், ஐயோ பாவம் அதை தூங்க விடுன்னு சொல்லி யார்கிட்டையா சொல்லி பாருங்க. விஞ்ஞானம் கூட இதை கண்டுபிடிக்க முடியாது. எனவே நான் என்பது இதோ இண்டிவிஜுவல் பீயிங். ஆனால் நான் பிறரோடு இணைந்து நிற்கிறேன், பயணித்து நிற்கிறேன். சைக்கலாஜிக்கலி, உணர்வு பூர்வமாக. உடல் என்பது வேறு, உணர்வு என்பது தான் இந்த தொடர்பை ஏற்படுத்துகிறது. இதைத்தான் கடந்த வாரத்தில் பார்த்துருப்பீங்க. காண்பவற்றை மட்டும் கொண்டல்ல, காணாத இந்த உறவுகள், காணாத இந்த பிணைப்பு சங்கிலி, ஒரு கயிறு, மாய கயிறு, பாசம் என்கின்ற வலை பின்னலில் தான் மனித வாழ்க்கை சேர்ந்து நிற்கிறது. அது காண்கின்ற வடிவத்தில் இல்லை, காணாத வடிவத்தில் இருக்கிறது. எனவே ஒரு சிலருக்கு கம்மியாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஆனாலும் அது உடல் சார்ந்தது அல்ல, உள்ளம் சார்ந்தது. எனவே இந்த உள்ளம், இந்த உயிர் என்பது தனித்தன்மை படைத்தது என்பதை கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அத்தகைய புரிதல். இப்போ பாருங்க, பெரும் புயல் அடித்தது, வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு இதுக்கு பழமொழி நம்ம ஆளுக்கு சொல்லி வச்சுருக்கான். எந்த வீட்டில் பிரச்சனை கிடையாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். உலகத்தில் ஏதாவது ஒரு வீட்டை சொல்லி பெரிய அரசியல்வாதி அல்லது பணம் படைத்தவர்கள் அல்லது அதிகாரம் படைத்தவர்கள் நீங்கள் எல்லாரையும் மனசுக்கு கொண்டு வாங்க. அல்லது நீங்கள் வியந்து பார்க்கிற கதாபாத்திரங்கள், அல்லது கிரிக்கெட் விளையாடுகிறதுலே பெரிய டாப் பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க, அல்லது சினிமா நடிகர்களில் டாப் எடுத்துக்கோங்க, நடிகைகளாக எடுத்துக்கோங்க, அல்லது உங்களுக்கு தெரிந்த யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லது பெரிய உயரத்தில் இருப்பவர்கள் தூரப்படுங்க. பணம் இருந்தாலே பிரச்சனை, புகழ் இருந்தாலே பிரச்சனை, அதிகாரம் இருந்தாலே பிரச்சனை, அதனால் நான் பிச்சை எடுத்து வாழ்கிறேன்னு சொல்கிற ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு கேளுங்க. இல்லை பணம் இருந்தாலும் பிரச்சனை, பிச்சைக்காரனாக இருந்தாலும் பிரச்சனை, ஸோ நான்லாம் மிடில் கிளாஸ், கையில் அன்னன்னைக்கு வச்சு அன்னன்னைக்கு சம்பாதிக்கிற ஆள்னு கூப்பிட்டு கேளுங்க. நீங்கள் யார் குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் புயல் அடிக்காத குடும்பம் உண்டா? புயல் அடிக்காத உள்ளம் உண்டா? புயலை சந்திக்காத மனிதன் இந்த உலகத்தில் உண்டா? இந்த பாருங்கள், இதெல்லாமே நீங்கள் அப்படி யோசிச்சுட்டே வரணும். இதெல்லாம் ஒரு தியானத்திற்கான ஒரு பகுதி. வாழ்க்கையை பற்றி ஒரு ஓமை சொல்லுகிறது. எனவே வாழ்வு என்பது ஒரு பயணம். அதுவும் மற்றவர்கள் நம்மோடு வந்தாலும் நாம் தனியாய் போகின்ற பயணம். நிச்சயமாக அது மாலை நேரத்து பயணம், வெட்ட வெளிச்சமாக இருக்கின்ற ஒரு பயணம் அல்ல. அதிலே புயலை சந்திக்காத மனிதர்களே இல்லை. உங்கள் படகு அலைக்கழிக்கப்படுகிறது, தண்ணீரால் நிரம்புகிறது, கவிழ்ந்து விடுமோ வீழ்ந்து விடுமோ என்கின்ற கவலையும் அச்சத்தையும் உண்டு பண்ணுவதற்கு தேவையான எல்லா சூழ்நிலையும் வருகிறது. இப்போ தான் எலெக்ஷன் முடிஞ்சது.
10 வருஷமாக நான் தான் ராஜான்னு சொன்ன அத்தனை அந்த எம்பி எம்எல்ஏ மந்திரி பதவியில் இருந்தவங்க, ஆட்சியில் இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடுது, ஐயோன்னு. யார் வந்தாலும் திரும்பியே பார்க்க மாட்டேன்னு சொன்ன ஆட்கள்லாம் எந்திரிச்சு நின்று எல்லாரையும் வணக்கம் வணக்கம் வணக்கம்னு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, கும்பிட வேண்டியது இருக்குது. உலகத்தில் இப்படி நடக்கும்னு அந்த ஆட்கள் கூட கனவுல கூட கற்பனை பண்ணி பார்த்துருக்க மாட்டான். எவனாக இருந்தாலும் ஒரு பயம், அடுத்த தடவை நம்ம வருவோமா வரமாட்டோமாங்கிற பயம் இப்போவே தேவைக்கு உள்ளே என்ன செஞ்சுருக்கோம், இப்போவே தண்ணி நிரப்ப ஆரம்பிச்சிடும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அடுத்து என்ன ஆகும், ஏன் என்ன ஆச்சு, எப்படி போகும், எல்லா குடும்பங்களுக்கும் இது பொருந்தும். கொரோனா வந்தது, பணமாக சம்பாதிச்ச ஆட்கள் எல்லாருமே ஐயோ இது ஆயிருமோ, சேர்த்து வச்சு பார்த்தான், சேர்த்து வச்சாலும் பிரயோஜனப்பட மாட்டாங்க, செதறி பார்த்தாலும் பிரயோஜனப்பட மாட்டாங்க. என்ன செஞ்சாலும் கவலைப்படாத உள்ளம் என்று ஏதாவது ஒன்று உண்டா? சாமி எனக்கெல்லாம் கவலையே கிடையாது சாமி, நான் செத்தாலும் சரி வளைச்சாலும் சரி அதை பற்றி நான் முட்டி மோதுவேன் சாமி அப்படிமா. பக்கத்தில் அவன் பையனையோ பிள்ளையோ கொண்டாந்து நிப்பாட்டி இதை பற்றி என்னைக்காவது கவலைப்படுவியானா? எப்பவும் இந்த கவலை மண்டைக்குள்ளே தான் சாமி இருக்குது. அவனை பற்றி கவலை இல்லை, யாரை பற்றி கவலை, அல்லது வேறு ஏதோ ஒரு கவலை. சாமி நான் நல்லா யோசித்துட்டேன் நீங்கள் சொன்னதுனால, எனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லையே அப்படின்னு யாராவது இருந்தால் வாங்க, உங்களுக்கு என்ன கவலை இருக்குன்னு நான் வேணால் லிஸ்ட் போட்டு தரேன். ஆனால் நீங்கள் கவலை இல்லைன்னு சொன்னால் நான் என்ன செய்ய முடியாது, ஒத்துக்கொள்ள முடியாது. கவலை, ஒரு கலக்கம், ஒரு குழப்பம். நான் என்றைக்கும் குழம்பி நின்னதே இல்லை. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு டப்பு 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 டப்புன்னு போய்கிட்டே இருப்பேன். நான் பேசினா சரிதான், நான் செஞ்சா சரிதான். எனக்கு ஒரு நாளும் வாழ்க்கையில் குழப்பம் வந்ததே இல்லைன்னு யாராவது சொல்கிறதுக்கு இருக்கீங்களா? பேசிட்டு இதை பேசியிருக்க வேண்டாமோ, செஞ்சுட்டு இதை செஞ்சுருக்க வேண்டாமோ, ஒருவேளை அதை மாற்றி செஞ்சுருந்தா. த ரோடு லெஸ் ட்ராவல்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்கான். எல்லாரும் போன பாதையில் போனவன் அந்த ரோட்டில் போயிருக்கலாம். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு நம்ம ஆளுக்க பழமொழி எழுதியிருக்காங்களா? அதுதானே குழப்பம், அதுதானே கவலை. பழமொழி எல்லாத்துக்கும் வச்சுருக்கான், இதில் இருக்க எல்லாத்துக்குமே பழமொழி உண்டு. பிரியமானவர்களே, எனவே தண்ணீரால் நிரம்பி கொண்டிருந்தது. ஆனால் இயேசுவோ அந்த படகில் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். கடவுளுக்கு மனுஷனுக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னு புரியுதா? அவரும் உங்கள் கூட தான் இருக்கார், அவரும் ஒன்னே மாதிரி தான் வாழ்றாரு, அவரும் ஓம் படகுல தான் பயணிக்கிறாரு. இப்போ சீடர்கள் வந்து நல்லா கேட்பான், யோ சாக போகிறோமே, யாரு நாங்கள் சாக போகிறோம் இல்லை, கடவுளே நீயும் தானே எங்கள் கூட சேர்ந்து சாக போகிற. இப்போ மனிதர்கள்லாம் செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோம். பூமியில் கொரோனா வந்ததில்ல, உலகமே அழிஞ்சிருந்தாங்க. மனுஷன் ஃபுல்லாக செத்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம். மனுஷன் ஃபுல்லாக செத்தவரை கடவுளுக்கு என்ன வேலை? இது வேலை இருக்கா? நாயும் பூனையும் நரியும் காக்காவும் குருவியும் கடவுளை போய் வணங்குமா? பிறகு மனுஷன் செத்த பிறகு கடவுளுக்கு என்ன வேலை? அப்போ அவரும் செத்த மாதிரி தானே அர்த்தம், முடிஞ்ச போது தானே, கதை முடிஞ்சதில்ல. எனவே மனிதனின் அழிவு என்பது மனிதனின் அழிவு மட்டுமில்லை, இது நமக்கு புரிகிறதில்லை. நமக்கு என்ன பிரச்சனைனா, அதைத்தான் முதல் வாசகத்தில் யோபுவை பார்த்து கடவுள் கேட்பாருடே, என்னவோ இப்போ தான் உலகம் தொடங்கி இப்போ தான் உலகம் முடியுதோ, நீ மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கியோ. உலகம்ங்கிறது எவ்வளோ பெருசு, மனுஷ இனம்ங்கிறது எவ்வளோ பெருசு. உங்கள் அப்பனுக்கு அப்பன், பூட்டனுக்கு பூட்டன், தாத்தனுக்கு தாத்தன். யோசித்து பாரு, எத்தனாயிரம் வருஷமாக இந்த உலகத்தில் சங்கிலியாக வருது. அதெல்லாம் நீ பார்க்க வேண்டாம். உன் வயிறு, உன் வாழ்க்கை, உன் சுகம், உன் சந்தோஷம். நீ நல்லா இல்லைன்னா உலகமே கெட்ட உலகம், நீ நல்லா இருந்தால் உலகமே நல்ல உலகம். அப்படியா? எங்கே நிற்கிது சிக்கல்னு புரியுதா? மனிதனுடைய இந்த உளவியல் சிக்கல்கள் எல்லாம் அல்லது ஆன்மீக சிக்கல்கள் எல்லாம் தன்னை பற்றி மட்டும் நினைப்பதால். அதுக்கு தான் இந்த கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை என்பது உங்களுக்கு ஒரு ஆயுதம், கடவுள் நம்பிக்கை என்பது உங்களுக்கு ஒரு கருவி, கடவுள் நம்பிக்கை என்பது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு. இந்த அம்மாவுக்கு நடக்க முடியலைன்னா கையில் குச்சி வச்சுட்டே நடந்து வருதா, அந்த குச்சி ஒரு கால் மாதிரி. இப்போ அந்த அம்மாவுக்கு அப்படி தானே, குச்சியை வச்சு நடந்தால் தொந்தரவு மிச்சம், அவ்வளோதான், எளியது தான். கடவுள் என்பது குச்சி போல தான். அது இருந்தால் உன் பலகீனத்தில் நீ நடந்து போய்க்குவ. தம்பா இருக்கும்போது குச்சியை போட்டு நீ என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தூக்கிக்கிட்டே அலைய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பலகீனம் என்று வருகிற பொழுது இப்போ நடக்கி இது சரியாக போச்சு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றில் நமக்கு பலகீனம் வருகிறது இல்லை, அறிவில் வருகிறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அறிவு உடம்பு, மன உடம்பு, ஆற்றல் உடம்பு, உள்ளே இருக்கிற உயிர் சக்தி உடம்பு, சித்த உடம்பு, இந்த பூத உடம்பு, இப்படி நிறைய இருக்குன்னு நம்ம ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம்ல. அப்போ இவ்வளவு விஷயம் இருக்கிறதுல ஏதாவது ஒன்று ஒவ்வொரு நாளும் சிக்கிக்கொண்டே இருக்கிறது. இந்த கடவுள் என்பவர், இந்த சீட்லாட்டில் ரம்மின்னு ஒன்று சொல்லுவாங்க, ரம்மியில் சோக்கர்னு ஒரு கார்டு உண்டு. சோக்கர் கார்டை எடுத்து எதில் வேணாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம். கடவுளுங்கிறது வந்து அந்த கார்டு மாதிரி, நீங்கள் எதில் சொருவினாலும் அது சேரும். கடவுள் என்கின்ற சக்தி எல்லாவற்றிற்குமான சக்தி. உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் சந்தோஷ குறைவா, அதை கொண்டாந்து வச்சா அது சந்தோஷத்தை கொடுக்கும்.
ஒரு நாள் பணக்குறைவா, அதை கொண்டாந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்து அது சேர்த்துக்கணும், அது உங்களுக்கு காம்பினேஷன் ஆகும். ஒரு நாள் சோர்வாக இருக்கா, சந்தோஷமாக தான் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் உடம்பு எனர்ஜியே இல்லை, ஏண்டா வாழ்கிறோம்னு ஒரு வெறுமையும் வெறுப்பும் தட்டிடுதா, நீங்கள் கடவுளை கொண்டாந்து வச்சிங்கன்னா அந்த வெறுமையும் வெறுப்பையும் சரி பண்ணிடும். கடவுள் சக்தி என்பது எல்லாவற்றிற்குமான சக்தி. ஆனால் சீடர்களுக்கு என்ன நினைப்புனா, இவங்க சாக போகிறான், நீ சாகனா கடவுளும் செத்துருவார். கடவுள் வளைத இலத்தையெல்லாம் அப்படி அழிய விட மாட்டார். அழிய விடுற அளவுக்கு அப்படி ஒன்றும் கொடுமையாலாம் நடக்கலை. நமக்கு என்ன சிக்கல், நம்மை பார்ப்பது மட்டுமே, நான் மட்டுமே உலகம், நான் மட்டுமே வாழ்க்கை. அதனால தான் அவர் சொல்லுகிறார், விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார், கடலை பார்த்து இறையாதே சும்மா இரு என்றார், காற்றும் கடலும் அடங்கிற்று. இது எப்படி நடக்கும்னா, நீங்களும் சொல்லலாம், உங்கள் வாழ்க்கையில் வருகிற புயலை பார்த்து, உங்கள் வாழ்க்கையில் வருகிற சவால்களை பார்த்து ஏய் அப்படின்னா அது உட்காரும். ஆனால் அதை சொல்வதற்கு என்ன வேணுங்கிறது தான் 2வது வாசகம். இதோ கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறவர்கள், கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறவர்கள் புதிதாய் படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். அவர் கட்டளைக்கு அவரை சுற்றி வருகிற எல்லாம் கட்டுப்படும், கட்டுப்படாமல் போகாது. இதோ இனி தங்களுக்கென வாழாமல், அப்ப தங்களுக்கென வாழுகிற புத்தி தான் நம்மை அழிகிறோம் என்று சொல்லுகிறது. கிறிஸ்துவோடு இணைந்து விட்டோம் என்று சொன்னால் காற்றையும் புயலையும் நீ ஏய் அப்படின்னா ஆ அப்படின்னா அது வாட்டுக்கு என்ன செய்யும், உட்கார். அன்றைக்கி ஒரு பொண்ணை கவுன்சிலிங் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த அம்மா எங்கெல்லாமோ விசாரிச்சிருக்கு, கடையால் உருட்டி. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முன்னு பேச்சு எடுத்தாலே ஒரு மாதிரி உடம்புலாம் ஆடிடுது, அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி வந்துடுது. வயது 29 வயது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கல்யாணத்தில் என்ன பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னா, தாய் மாமனை தான் இந்த பிள்ளைக்கு கட்டணும்னு முடிவு பண்ணியிருந்துருக்குறாங்க. இது அதனால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். அதனால் இந்த பொண்ணுக்கு அவனை கல்யாணம் கட்டணும்னு ஆசை தான். ஒரு 5-6 வருஷமாக இந்த பேச்சு நடந்திருக்கு. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் இப்போ மெட்ராஸில் இன்னொருத்தையை கல்யாணம் கட்டிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிட்டான். இந்த பிள்ளையை கல்யாணம் கட்டலை. இவ்வளோதான் விஷயம். ஒரு 5-6 வருஷமாக சொந்தக்காரன் தாய் மாமன் எல்லாரும் பார்த்து சொன்னது தான். இந்த பொண்ணு கொஞ்சம் ஒரு அமைதியான டைப்பு, ரொம்ப எக்ஸ்ட்ராவேர்ட் கிடையாது, இன்ட்ராவேர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதனால் அதிலிருந்தே ஒரு அழுகை, ஒரு குழப்பம், ஒரு பயம், ஒரு சிக்கல். இப்போ அதனால் கல்யாணம்னு பேச்சு எடுத்தாலே அது வந்து அப்படின்னா அப்படி கப்புன்னு எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சிடும். சண்டை 4-5 பேர் சேர்த்து உட்கார வச்சாலும் அதை உட்கார வைக்க முடியாது. இந்த அம்மா கூட்டு வந்தது ஒரு 1/2 மணி நேரமாக ஒவ்வொரு கதையாக பேசினாங்க. ஆனால் அந்த பொண்ணு புத்திசாலி பொண்ணு, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்குது. நான் சொன்னேன், ஏம்மா இவ்வளோ விவரமாக பேசுகிற பிள்ளை வந்து அப்படி இருக்காதுமா, வாய்ப்பு கிடையாதுமா, இது வந்து குணப்படுத்திடலாம் ரொம்ப சிம்பிளாக, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இல்லை சாமி உங்களுக்கு தெரியலை, நான் கேள்விப்பட்டு தான் வந்தேன், நீங்கள் தண்ணி மந்திரிப்பீங்களாமே, தண்ணி மந்திரிச்சு விடுங்க, நான் கூப்பிட்டு போகிறேன், இதுக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்கு அதனால் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேய்க்கு அந்த அம்மா ஒரு பேரையும் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன். பேய் பிடிச்சிருக்கு அதனால் இப்படி வந்துடும், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பேய் பிடிச்சி ஆடும், நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து உட்கார வச்சாலும் உட்கார முடியாது. பேசிக்கிட்டே இருந்தது. அப்போ நான் கடைசியில் 2 பாயிண்டில் கொண்டாந்து நிப்பாட்டினேன். ஏமா நீ கேட்டதுக்கெல்லாம் கரெக்டாக பேசுகிற, நீ வந்து வாழ்க்கையில் சுதந்திரம் எதிர்பார்த்து இருக்கிற, இப்போ உனக்கு ஏற்கனவே ஒரு காயம் இருக்குது, இந்த காயத்தை தாண்டியும் போனோம், அதனால் வேலைக்கு போகலாங்கிற. ஆனால் எந்த வேலைக்கு போனாலும் இந்த பொண்ணு தனியாக உட்கார்ந்து லேசாக சிரிக்கும். இதுக்குள்ளே எனக்கு ஒரு குரல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஹீசோஃபிர்னியான்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில், நோய்ங்கிறதும் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு என்ன நினைப்புனா இதெல்லாம் தான் இந்த பேய் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வேறு வச்சுருக்கிறாங்க. அதனால் அதை சொல்லி அது வந்துடுறதுனால தான் இந்த அம்மா அந்த பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டு. ஆனால் இந்த படிப்பில் சொல்லித்தரதும் கரெக்டு. இப்போ சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, தண்ணி மந்திரிக்கு முன்னாடி கவுன்சிலிங்கை முடிக்கணும். அப்போ நான் கொஞ்சம் மூஞ்ச சுண்டி வச்சுக்கிட்டு இங்கே பாரு, சொன்னதே சொல்லாத, இதுவான்னு முடிவு பண்ணணும். நீ உங்கள் அம்மா, அந்த அம்மாவுக்கு என்ன கவலைன்னா, சாமி இது வரைக்கும் நான் சாப்பாடு போடுறேன், இப்போ நான் செத்து போயிட்டோம்னா என்ன ஆகும், எனக்கு பிறகு பொட்டப்பிள்ளை விட்டுட்டு போக முடியுமா, ஐயோ வாழ்க்கை என்ன ஆகும், வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றுமே இல்லை, இப்படி சிரிச்சுக்கிட்டு பைத்தியமா அல்லது பேய் பிடிச்ச மாதிரி இது ஏதாவது சரியாகணும்ல அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன், உனக்கு புரியுதா உங்கள் அம்மா கவலை என்னன்னு, உங்கள் அம்மா இருக்கிறது வரைக்கும் ஓகே, அதுக்கு பிறகு நீ என்ன ஆவ, எந்த வேலையிலே உன்னால் உட்கார முடியல, ஏன்னா தனியாக சிரிக்கிற, இது பிரச்சனை இருக்குது, இல்லைனா அதுக்கு மருந்து எடுக்கணும், ஹீசோஃப்ரினியான்னு சொல்லப்படுகிற அந்த இதுக்கு மருந்து எடுக்கணும், நீ அதுக்கும் ஒத்துக்கிட மாட்டேங்கிற. ஆனால் கேட்கறதுக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்கிற. பேசாமல் எவனையாவது கல்யாணம் கட்டினா என்ன, அப்படியாவது செட்டில் ஆகலாம்ல. உலகத்தில் 2 வழி தான், ஒன்று கல்யாணம் கட்டி செட்டில் ஆகணும், இல்லைனா பெரிய அளவில் நீ லட்சமாக சம்பாதிச்சுட்டு இந்தப்போ அப்படின்னு என்னையை சுற்றி நான் வேலைக்கு ஆள் வச்சுருக்கேன், நான் நம்மளா இருக்கணும். 2 இல்லாமல் இருந்தானா அவங்க போன பிறகு நிலைமை என்ன ஆகும், அவங்க கவலைப்படுறாங்க, புரியுதா அப்படின்னு சொன்னது தான்.
அப்படியே இப்படியே ஆரம்பிச்சது. அந்த அம்மா பயந்துடுது. ஏன்னா நாங்கள் 2 பேரும் தான் உட்காந்துருக்கோம். இந்த பொண்ணு வழக்கமாக இப்படி எந்திரிச்சு நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சுன்னா 5-6 பேர் சேர்ந்தாலும் அமுக்க முடியாது. நான் உடனே கண்ணாடியை கலத்திட்டு கண்ணை இப்படி உருட்டிக்கிட்டு, நீ என்ன பேர் சொன்னமா, என்ன பேர் சொன்னமா, அப்படியா, நான் அதோட பெருசாக பண்ணுற மாதிரின்னு முடியை விரிச்சுக்கிட்டு வாவுன்னு ஒரு கத்துனேன். வாவ் அப்படின்னு கத்தின உடனே அந்த பிள்ளை அப்படின்னு இப்படி உட்காந்துடுது. அந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். சாமி, நான் பார்த்ததே இல்லை சாமி, இந்த பொண்ணு எப்படி அலறும். என்ன 2 பேரும் போடுவோம், நீ பண்ணு, நானும் பண்ணுறேன், நான் உன்னோட அதிகம் பண்ணுவேன். என்ன நீ பண்ணால் உனக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க, நான் பண்ணால் எனக்கு அப்படி ஆகாது. இது பெரிய விஷயம் இல்லை, பாடுறது தான். அது இப்படியே உட்கார்ந்தது தான் தோஷம். அந்த அம்மா சொல்லுது, ஃபாதர் அப்போ இது பேய் பிடிச்சதுங்கிறது ஏமாத்தா ஃபாதர், நடிப்பா ஃபாதர், ஃபாதர் நீங்கள் போட்ட சத்தத்துக்கு உட்கார்ந்துருத. அது சொல்லிச்சு, எனக்கு எசைக்கமே வந்திருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், நான் பத்திரகாளியாக காட்டுறேன், எசைக்கையோட பத்திரகாளி பெருசு தானே, இந்த பாரு என்னை பார்த்தா அப்படி தெரியும்னு. நான் அது வேற இப்போ யார் பெருசு அப்படின்னு ஆன உடனே அது இப்போ வருது. கோயிலுக்கு 13 வாரம் வந்துகிட்டு இருக்கு அந்த பொண்ணு. மத்தியானம் வரும், அந்த அம்மாவும் கூப்பிட்டு வரும். அந்த பிள்ளைக்கே அப்பந்தான் தெரியுது நம்மளே நம்ம ஏமாற்றிட்டு இருந்திருக்கோம். இது வேற ஏதோ ஒரு விஷயம். இது நமக்கு புரியாமல் தான் நமக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அம்மா, ஐயா நல்ல வேலையா, அது நானும் இப்படியே போயிடும், அப்போ சரி பண்ணிடலாமா ஐயா. பிறகு பாளையங்கோட்டைக்கு அனுப்பி ஹீசோஃபெர்னியாவுக்கு அந்த இதுக்கு மாத்திரைக்கு எடுக்க சொல்லியிருக்கு. ஏன்னா அது உருவம் தெரியும் அவங்களுக்கு, பேச்சு குரல்லாம் கேட்கும், நமக்கு கேட்காது, ஆனால் அவங்களுக்கு கேட்கும். அவங்களுக்கு சில உருவம் படக்குன்னு தெரியும், அது அவங்கள தொந்தரவு பண்ணும். இது மனசு ரொம்ப ஒரு மாதிரி அழுத்தம் அதிகமாகிடுதுன்னா வரும். அதில் இந்த ஆட்டம்லாம் அது சகஜமாக என்ன செய்யும், வரும். இப்போ இந்த அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, காற்றையும் புயலையும் பார்த்து ஐ அப்படின்னு சொன்னால் அது உட்காரும். ஆனால் நீங்கள் சொன்னால் ஏன் உட்கார்றதில்ல? ஏன்னா நீங்கள் அதை விட வலிமையான ஆளாக காட்டுறதில்ல. உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிற சிக்கல்கள் எல்லாம் அதை விட கொஞ்சம் ஒரு மாதிரி டம்மியானது. புரிதுங்களா உங்களுக்கு? இதைத்தான் இந்த பகுதி உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறது. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. ஒரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கணவன் இறந்துருந்தாரு. மொத்தம் 3 பிள்ளைங்க, எல்லாம் சின்னதாக இருக்குது, காலேஜ் போது படிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அந்த அம்மாவை கொஞ்சம் கஷ்டப்பட்ட அம்மா பீடி சுற்றி தான் தன் பிள்ளைங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா, அது ஒரு சபைக்கு போகிற அம்மா. அது என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாரு, நீ இந்த சபைக்கு வா, அவங்க உனக்கு இது சொல்லுவாங்க, பார்த்து சொல்லுவாங்க, நீ ஏதாவது பண்ணு. நீங்கள் ஏற்கனவே சாத்தானை கும்பிட்றீங்க, நீங்கள் இன்னும் வீட்டுக்குள்ளே அந்த படம் இந்த படமெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உருப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் அள்ளி வெளியில் போடு, இப்படி பண்ணுன்னு இந்த வீட்டை ஒரே டார்ச்சர். ஏன்னா ஒரு இறப்பு நடந்துடுது, இவங்களே பயந்து போயிருக்காங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறது என்னென்னா, இங்கே பாரு, நான் பார்க்குறேன் உன் வீட்டுக்காரன் வீட்டுக்கு மேலே இருட்டா பெரிய உருவமாக தெரியுறான், நீங்கள் ஏதாவது பண்ணணும், நீங்கள் ஏதாவது பண்ணி சரி பண்ணுங்கன்னு. இப்போ இவங்களுக்கு 1 மாதமாக இந்த டார்ச்சர். அதனால் இந்த பிள்ளைங்க பயந்து போய், அந்த பையன் தான் 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் எங்கள் வீட்டை மந்திரிக்காங்க சாமி அப்படின்னா, என்னடா அப்படின்ட்டு போனால் இவ்வளோ கதையும் சொல்கிறாங்க. இவ்வளோ கதையும் சொல்லி இவங்க பயந்து போயிருக்காங்க, என்ன ஆகுமோ, ஏன்னா அடுத்து ஏதாவது நடந்துடக்கூடாது. ஏன்னா முக்கியமான ஆள் இறந்துட்டார் வீட்டில், அதனால் நமக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, ஏதோ பண்ணிட்டாங்க. அதனால் இந்த அம்மா பார்த்து சொல்லுது. அந்த அம்மா கூட போகவும் முடியலை, ஏன்னா வேலையெல்லாம் போட்டு அந்த அம்மா கூட இவங்களால் அலைய முடியலை. இப்படி இருக்குது. அப்போ நான் சொன்னேன் வாங்க அப்படின்னு. அதில் அந்த மூத்த பையன் காலேஜ் போயிட்டு இருக்கிற பையன், அந்த மூத்த பையன் காலேஜ் ஃபைனல் இயர் போயிட்டு இருக்கிற பையனா, இங்கே பாரு, உங்கள் கஷ்டம் ஏற்கனவே இன்னும் 2 வருஷத்தில் தீர்ந்துடும். நீ காலேஜ் நல்லா படிக்கிற, அடுத்து வேலைக்கு போயிடுவேன், பணம் பொருளாதாரம்னு வாழ்க்கை சிறந்துடும். உங்கள் அம்மா கொஞ்சம் இப்போ உங்களுக்கு தேவை மனதைரியம் தான். இது விஷயம்லாம் கிடையாது. அந்த குறிப்பிட்ட ஒரு பாட்டி கிளவி இது சொல்கிறாள்ல, தங்கம் நான் சொல்கிறத மட்டும் சொல்லணும் தங்கம் அப்படின்னு அந்த பையலுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கேன். என்ன ட்ரைனிங்? அந்த பாட்டி உன்னை பார்த்த உடனே, பாட்டி உங்களுக்கு ஒரு விவரம் தெரியுமா, நேற்று எங்கள் அப்பா சேரை தூக்கிக்கிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாருன்னு சொல்லணும். நீ ஒன்றும் சொல்லக்கூடாது, அவள் கிளவி பேசும்போது நீ பேசிடணும். அவள் கேட்பா, எங்கள் வீட்டுக்குள்ள எதுக்குள்ள வரான்னு தெரியல பாட்டி, என்னமோ கேட்டேன், எப்பா இங்கே வாங்க, எப்பா இங்கே வாங்கினே, இல்லைடா பாட்டி வீட்டில் தான் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்குள்ள வந்தாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். கண்ணை மூடிட்டு அந்த கிளவியை பார்க்கும் போதெல்லாம் இதை சொல்லணும்ல அப்படின்னு. இல்லை ஃபாதர், அந்த அம்மா சொல்லுது ஃபாதர் நம்ம வீட்டு மேலே அப்படி, ஏன்னா இவன் பயந்து போயிருக்கான்ல. ஏறக்குறைய நான் 3 நாள் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்.
2 மணி நேரமாக உட்கார்ந்து இப்போ நான் தான் அந்த கிளவி, நான் வருவேன், நீ சொல்லலைன்னு இவனுக்கு ட்ரைனிங் மேலே ட்ரைனிங் கொடுத்தாச்சு. ரைட், இவன் கிளியர் ஆகிட்டான். அதே மாதிரி அந்த கிளவி மறுநாள் வழக்கம் போல், ஐயா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் போகிறேன், நீங்கள் வாரியலா இல்லையா அப்படின்னோடனே, நல்ல வேலை பாட்டி நீங்கள் போங்க, எங்கள் அப்பா காலையிலே சேர் எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வந்தார், நான் பார்த்தேன் அப்படின்னோடனே, என் வீட்டுக்குள்ளே எதுக்கு வரணும், அவனுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு அந்த அம்மா பதற. இவன் இல்லை பாட்டி என்னன்னு தெரியல, உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வந்தார், நான் கூப்பிட்டேன், ஆனால் அவர் வந்து இல்லை பாட்டி வீட்டில் தான்டா வேலை இருக்குது, எனக்கு பாட்டி வீட்டை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே தான் வந்தார், உங்கள் வீட்டில் வந்தாருனோடனே இந்த அம்மா போங்கலை, விளங்காமல் போங்கலை, நாசமாக போங்கலை, உங்களை எதுக்குலன்னு போயிடுது, திட்டிட்டு போயிடுது. அதுக்கு பிறகு எப்பமெல்லாம் இந்த பையன் பார்க்கணும் பாட்டி எங்கள் அப்பா அப்படின்னா அந்த அம்மா அப்படி மூஞ்சி தீட்டு போயிடும். இவங்க இப்போ நிம்மதியாக இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா சிக்கல் என்ன இருக்குன்னு? காற்றும் கடலும் அடங்குமா அடங்காதா? நமக்கு இங்கேயும் அடங்கிச்சு, அந்த வீட்லையும் அடங்கிச்சு. இந்த பையன் தைரியமானா, அவன் பேச ஆரம்பித்தான். அந்த கிளவி இப்போ வரைக்கும் நம்ம அந்த பக்கம் போனால் அந்த வீடு விளங்காது சாமி. அந்த பேவிலியே அவன் அப்போ என் வீட்டுக்கு வராமல் சொல்லுது. அவனுக்கு இங்கே என்ன வேலை இருக்குது, இங்கே என்ன சமாச்சாரம் இருக்குது, ஒருவேளை இருப்பானோ சாமி, நீங்கள் ஏதாவது மந்திரிச்சு விட முடியுமா சாமி? அது இப்போ பைத்தியம் பிடிச்ச அலையுது. உங்களை யார் வேணாலும் பைத்தியக்காரங்களாக்கிடலாம். நீங்கள் இப்படி இருந்தா, நீங்கள் இப்படி நின்னீங்கன்னா உலகம் காற்றும் கடலும். 2 எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன். இதை மாதிரி நிறைய விடிய கதை பேசலாம், நமக்கு கதை முக்கியம் இல்லை, பாயிண்ட் புரிஞ்சா சரிதான். எனவே காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. உன் புத்தி விரிஞ்சு நின்னா, உன் தைரியம் எழும்பி நின்னா, உன் மனசு நம்பிக்கையோடு நின்னா, நீ அடிச்சு முளைக்கு போயிட்டே இருக்கலாங்கிறது தான். பின்பு அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள், உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா? அதான் விஷயம். நம்பிக்கை இல்லாத உள்ளம் பயந்த உள்ளம், நம்பிக்கை இல்லாத உள்ளம் அலறிய உள்ளம், நம்பிக்கை குறைந்த உள்ளம் ஐயோ பாவம் பரிதாபமான உள்ளம். அதை தான் சொல்லுகிறார். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று தங்களுக்குள் பேசி கொண்டார்கள். அப்பவும் சீடர்களுக்கு புத்தியும் ஞானமும் என்ன செய்யலை. ஒரு நாள் பிரசங்கத்தில் வந்துருமா? அப்படி வந்ததுன்னா எங்களுக்கு கவுன்சிலிங் தொழில் என்ன ஆகிறது? அதனால் பிரச்சனைனா நீங்கள் வந்து 1000 ரூபா கொடுத்து கவுன்சிலிங் வாங்கினா தான், அது 3 நாள் 4 நாள் நான் ட்ரைனிங் கொடுத்தா தான் நீங்கள் சரியாகுன்னு எனக்கு தெரியும். அதனால தானே துணிஞ்சு சொல்கிறேன், யூடியூப்பில் வேறு போடுறேன், அதை ஒரு 10,000 பேர் பார்த்துட்டு உடனேவா திருந்திட போகிறாங்க. நம்மகிட்ட வந்து 3 நாள் ட்ரைனிங் எடுத்தால் தான். அதனால தான் ஏசுநாதர் இதை துணிஞ்சு சொல்கிறாரு. ஏன்னா இவங்க உடனே ஒன்றும் திருந்த போகிறதில்ல. சீடர்கள் திரும்பவும் பயப்படுவாங்க. ஏசுநாதரை சிலுவையில் பிடிக்க அடித்த உடனே பயந்து போய் ஓடுவாங்க. பிறகு தூயாவிலாம் வந்து அவங்க அதுக்கு பிறகு ஏப்பா இன்னும் அதுக்கு பலகாலம் இருக்குது. அதனால் தொழில் ரகசியத்தை வெளியில் சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய ஆட்சேபனை கிடையாது. ஏன்னா இதனால் என் தொழில் ஒரு நாள் என்ன செய்யாது, பாதிப்படையாது. நம்ம கதை கரெக்டாக ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே. ஆனால் இதை நீங்கள் ஆழமாக வாசித்து பாருங்கள். நற்செய்தியை திரும்ப ஒரு தடவை வாசிங்க. முதல் வாசகத்தை 2வது வாசகத்தையும் அதோட பொருத்தி பாருங்கள். ஆண்டவர் சொல்லுவது அதுதான். வாழ்வு என்பது ஒரு பயணம், மாலை நேர பயணம், இருண்ட பயணம். அதில் தனியாய்த்தான் போகிறோம். உடன் இருப்பார்கள் 1000 பேர். ஆனால் நம்முடைய பயம் நம்மோடு தான், நம்முடைய அச்சம் நம்மோடு தான், நம்முடைய குழப்பம் நம்மோடு தான். ஆனால் அந்த நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வு நமக்குள்ளே நம்பிக்கை தரும். நீங்கள் இறந்தால் கடவுளும் உங்களோடு இருக்கிறார், நீ துன்புற்றால் கடவுளும் உன்னோடு துன்புறுகிறார். சாக போகிறோமே, அதான் உண்மை. அவன் செத்தா அவரும் செத்த கதை தான். ஏன்னா படகு முங்கினா ஏசுநாதர் மட்டுமா அங்கே காப்பாற்ற முடியும்? இல்லை. ஆகவே என்னை காக்கும் இறைவன் என்னோடு இருக்கிறார், என்னை காக்கும் கடவுள் என்னோடு என்னை போலவே இருக்கிறார், எனக்கான தெய்வம் என் வடிவத்தில் எனக்குள்ளவே இருக்கிறார். இதை ஆழமாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் காற்றும் கடலும் உங்களுக்கு கீழ்ப்படியும். வாழ்க்கையில் வருகிற எல்லா புயலையும் அப்படின்னா அது வாட்டுக்கு உட்காரும், நீங்கள் வாட்டுக்கு நடந்து போக முடியும். எனவே அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம்.